ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்குது ட்ரிபிள் டி டாக்ஸ்னா அவங்க T3. ஸோ இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா கங்குவா ட்ரெய்லர் பிரேக் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் இந்த ட்ரெய்லர் எப்படின்னு கேட்டிங்கன்னா உண்மையிலேயே அமேசிங்காக இருக்குது. கண்டிப்பாக இந்த ஹைப் அப்படியே கேரி பண்ணி படத்துலையும் பக்காவாக டெலிவரி பண்ணிட்டா சிவா சார் நீங்கள் தான் கிங்கு. ஸோ பண்ணுவாருன்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். அண்ட் இதை படம் ரிலீஸ் ஆக போகிறது அக்டோபரில் தான். ஆனால் ஏன் இவ்வளோ ஏர்லியாகவே ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னு தெரியல. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும், டவுட்டாகவே இருக்குது. பட் இதுலேயுமே ஒரு விஷயத்தை சஸ்பென்ஸாக கொண்டு போயிட்டு தான் இருக்காங்க. லைக் இந்த படம் வந்து பீரியடுக்காகவும் சரி கரண்ட்டாக நடக்கிற மாதிரி தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ ரிலீஸ் பண்ண ட்ரெய்லர் அண்ட் டீசர் வரைக்கும் பீரியடிக் விஷயங்களை மட்டும் தான் காமிச்சிருக்காங்க. ஸோ செகண்ட் ட்ரெய்லர் செப்டம்பர் மந்த் மிட்ல அந்த மாதிரி வரலாம். அப்போ நமக்கு அந்த விஷயங்களையும் பற்றியும் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இன்னைக்கு இந்த ட்ரெய்லர் பிரேக் டவுனில் நான் நோட் பண்ண விஷயங்கள் அண்ட் அதில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான டீட்டெயிலாக ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கு. மொத்தமாக பார்த்தலாமா? ஸ்டார்டிங் வித் சூர்யாவுக்கு பீரியடிக் ஃபிலிம் நடிக்கிறது இதான் ஃபர்ஸ்ட் டைம் கிடையாது. பிகாஸ் ஏழாம் அறிவு படத்தில் பார்த்தீங்கன்னா படத்தோட ஃபர்ஸ்ட் கொஞ்ச நேரம் வந்து பீரியடிக் விஷயங்கள் தான் நடக்கும். அண்ட் தென் ஃபுல்லாக ப்ரெசென்ட்டாக காட்டுவாங்க. பட் கங்குவாக வரும்போது எனக்கு தெரிஞ்சு ப்ரெசென்ட்டை விட பீரியடிக் தான் அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் ஆல்சோ டைரக்டர் சிவா பீரியடிக் விஷயங்களுக்கு நல்லாவே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காரு. அது ட்ரெய்லர்லேயே நல்லாவே தெரியுது. அண்ட் இந்த ட்ரெய்லரை பொறுத்த வரைக்கும் 2 ட்ரைப் மக்கள் காமிச்சிருக்காங்க. ஒரு ட்ரைபுக்கு சூர்யா கேப்டன் அண்ட் இன்னொரு ட்ரைபுக்கு பாபி டியோல் கேப்டனாக இருக்காரு. அண்ட் சூர்யாவோட பேரு கங்குவா, மீன்ஸ் கங்கு, நெருப்பை குறிக்குது. அண்ட் பாபியோட பேரு உதிரன், உதிரம்னா ரத்தம்னு மீனிங். அதனாலே அவரோட பிளேஸை காமிக்கும் போது ரத்தம் நிறைஞ்சு ரெட்டிஸாக இருக்கிற மாதிரி தான் உங்களுக்கு தெரியும். அண்ட் இதை தாண்டி கலர் கிரேடிங் வைஸாகவும் 2 ட்ரைபுக்கு டிஃபரன்ஷியேட் பண்ணி காமிச்சிருப்பாங்க. லைக் வில்லன் குரூப்ஸை நோட்டீஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ரெட்டிஷ் ஆரஞ்சாக இருக்கிற மாதிரி தெரியும். வேற சூர்யா குரூப் பார்த்தீங்கன்னா கிரீனிஷ் ப்ளூவாக இருக்கிற மாதிரி தெரியும். அண்ட் ஆல்சோ வில்லன் குரூப்பில் இருக்கிற யாருக்குமே கண்ணு நார்மலாக இருக்காது. அதை டெக்னிக்கலாக ஆல்பினோன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி 2 குரூப்புக்கும் டிஃபரன்ஷியேட் பண்ணி காமிச்சிட்டே தான் இருக்காங்க. அண்ட் இந்த படம் வந்து பேசிக்கா மேலோட்டமா நம்ம பார்க்கும்போது 2 ட்ரைபுக்குள்ள நடக்கிற ஒரு சண்டை தான். பட் எதனால அவங்களுக்குள்ள சண்டை வருதுன்னு சும்மா ஒரு கெஸ்ஸா நான் சொல்றேன். இது கன்ஃபார்ம்டாலாம் கிடையாது, ஜஸ்ட் நான் கெஸ் தான் பண்றேன். தட் பொதுவாக இந்த மாதிரி 2 ட்ரைப் இருக்காங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு பவுண்டரி செட் பண்ணிப்பாங்க. தட் இதை தாண்டி நீயும் வரக்கூடாது, நானும் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பண்ணி பார்ப்பாங்க. ஸோ ஒருவேளை இதை மீறி அவங்க டெரிட்டரியை கேப்சர் பண்ண நினைச்சாவோ, அவங்க ரிசோர்ஸஸ்லேருந்து ஒரு பொருளை எடுத்துக்க நினைச்சாவோ 2 குரூப்புக்கு சண்டை வரும். அண்ட் இதை தாண்டி ஒரு ட்ரைபுக்கும் ஒரு சடங்கு முறை இருக்கும். அதுபடி பார்த்தா வில்லன் குரூப்போட சடங்கு முறை வந்து ஒரு ஆளை பலி கொடுக்கறதா இருக்கலாம். அதுக்கு அவங்க சூர்யாவோட ட்ரைப்ல இருந்து ஆட்களை செலக்ட் பண்ணி பலி கொடுத்துருக்கலாம். அதனால கூட சண்டை வந்திருக்கும்னு நினைக்கிறேன். பட் இது கன்ஃபார்ம்டுலாம் கிடையாது, ஜஸ்ட் என்னோட கெஸ் தான் சொல்றேன். அண்ட் இந்த படத்துல வெள்ளைக்காரங்களும் வராங்க. பட் இவங்க பிரிட்டிஷ் கிடையாது. எதை வச்சு சொல்றேன்னா அவங்க வர ஷிப்ல இருக்கிற பிளாக்லாம் பார்த்தீங்கன்னா ரோம் பிளாக்னு தெளிவா தெரியும். அண்ட் இவங்க வில்லன்ஸோட நின்று சூர்யாவோட ட்ரைபுக்கு எதிராக ஃபைட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். பிகாஸ் இந்த ஒரு ஷாட்ல பார்த்தீங்கன்னா போஸ் வெங்கட் வந்து வெள்ளைக்காரங்களோட ஆளாக தான் இருக்காங்க. பட் அவங்க வில்லன்ஸோட இருக்கிற மாதிரி தான் காமிச்சிருக்காங்க. அண்ட் நட்டியுமே இந்த ஷாட்ல காமிச்சிருப்பாங்க. பட் இவர் வந்து சூர்யாவோட கேங்கை சேர்ந்தவராக தான் இருக்கணும். ஆனால் அவங்க கிளானுக்கு ஏதோ காசு வாங்கிட்டு துரோகம் பண்ணுற மாதிரி இங்கே காமிச்சிருக்காங்க. அண்ட் அதே மாதிரி நெக்ஸ்ட் ஷாட்ல பார்த்தீங்கன்னா நிறைய வெட்டப்பட்ட கைகளை கடலுக்குள்ள வீசுறாங்க. ப்ராபபிளி இது எல்லாமே சூர்யாவோட ட்ரைபை சேர்ந்தவங்களோட கைகளாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த ஷாட்ல ஒரு மேப்பை காமிச்சிருப்பாங்க. அதில் தமிழில் தான் வார்த்தைகள்லாம் எழுதியிருக்கு. பட் ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால ஒன்றுமே கிளியராக இல்லைங்க. பட் இந்த மேப் வந்து கங்குவா ட்ரைப் அண்ட் உதிரனோட ட்ரைப் மாதிரி இன்னும் நிறைய ட்ரைப்ஸாக இருக்கலாம். அதுக்கான மேப்பாக கூட இது இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் ஒரு சில இடங்கள்ல சின்ன கிளிப்ல பார்த்தீங்கன்னா சூர்யா ஒரு சின்ன பையனை கட்டிப்பிடிக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இது அவனோட பையனானு தெரியல. பிகாஸ் இந்த பீரியடிக் டைம்ல அவருக்கு பேரா எந்த ஹீரோயினும் காட்டல. பிகாஸ் படத்தை பொறுத்த வரைக்கும் பிரசன்ட்ல திஷா பட்டானி சூர்யாவுக்கு பேரா ஆக்ட் பண்ண போறாங்க. பட் பீரியடிக்கை பொறுத்த வரைக்கும் அது எதுவுமே சொல்லலை. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அண்ட் இந்த ட்ரெய்லரோட கடைசி ஷாட்ல ஒரு வெள்ளை குதிரையில ஒரு கேரக்டர் வர மாதிரி காமிச்சிருப்பாங்க. தட் இது யாருன்னு கிளியரா நம்ம காமிக்கல. பட் இந்த கேரக்டர் தான் செகண்ட் பார்ட்டுக்கு ஒரு மெயின் லீடா இருக்க போகுது. அது மட்டும் இல்ல, செகண்ட் பார்ட்டோட ஒரு மெயின் வில்லனே இந்த கேரக்டர் தான் ஒரு பேச்செல்லாம் போகுது. அதே மாதிரி இந்த கேரக்டர் பிளே பண்ண போறது கார்த்தின்ற மாதிரி நிறைய ரூமர்ஸ்லாம் கிளம்பி இருக்குது. பிகாஸ் இந்த படத்துல கார்த்தி சின்னதா ஒரு கேமியோ பண்ணிருக்காருன்னு சொன்னாங்க. ஏற்கனவே நிறைய பேச்செல்லாம் போச்சு. ஸோ அப்படி கார்த்தி தான் இந்த ரோலை பிளே பண்ணிருக்காருன்னா அவர் தான் செகண்ட் பார்ட்டுக்கு ஒரு மெயின் வில்லனா வரணும். அண்ட் இதை பார்க்கும்போது சூர்யா வில்லனா வந்து கார்த்தி ஹீரோவா எல்சியூல வர போறாங்க. இங்க பாத்தீங்கன்னா கார்த்தி வில்லனா வந்து சூர்யா ஹீரோவா வர போறாங்க. 2 பேரும் மாத்தி ரோல்ஸை பிளே பண்ணிருக்காங்க. நல்லா தான் இருக்குது, நடக்குதான்னு பார்க்கலாம். ஸோ ஓவராலா இந்த ட்ரெய்லரை பொறுத்த வரைக்கும் சிஜிஐ, விஎஃப்எக்ஸ் அண்ட் ப்ரொடக்ஷன் டிசைன்லாம் ரொம்பவே நல்லா பண்ணிருக்காங்க. பார்க்கலாம் படம் எப்படி இருக்குன்னு. ஸோ நீங்க இந்த கங்குவா ட்ரெய்லரை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நான் இன்னொரு தாறுமாறு தடவை வீடியோ சந்திக்கிற வரைக்கும் வாழ்க்கையை ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க. டாட்டா, பை பாய்.